ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனை முன்பாக சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் கடைகளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய கழிவுநீரை வியாபாரிகள் பக்கெட் மூலமாக அப்புறப்படுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களையும் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரனிடம் கேட்கலாம். பூபேஷ், இது பற்றிய மேலும் விவரங்கள். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அந்த இருதய நோய்க்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஸ்கேன் எடுப்பதற்கு போதிய அளவில் வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நாம் சற்று முன்பாக பார்த்தோம். அந்த அடிப்படையில அதனை தொடர்ந்து ராமேஸ்வரம் அந்த மருத்துவமனைக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலையில கழிவுநீர் அதே போல மழைநீர் தேங்கி அந்த பகுதியில அதிக அளவு கொசு தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதால் இதன் காரணமாக நோய் தொற்று உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும் தொடர்ந்து பலமுறை இது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் அதே போல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. டிட்வா புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் காரணமாக பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி அதனால் கடுமையான இன்னல்களை அனுபவித்து வருவதாக தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் அது தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அது மட்டுமல்லாது தற்போது அரசு மருத்துவமனைக்கு எதிராகவே அந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக விரைந்து வந்து அதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையானது வலுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.